Dear 10th standard students, third chapter algebra, example sum 3.25. Find the sum and product of the root for the quadratic equation. ஒரு quadratic equation கொடுத்துட்டு அதுல இருந்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா சம்மும் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்யூஷன்ல given எடுத்து எழுதிக்கோங்க. given quadratic equation என்னது x square plus 8x minus 65 equal to 0. இப்ப பாருங்க இதுல இந்த x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a. a ஈக்குவல் டு என்னது? இப்ப x ஸ்கொயருக்கு முன்னால என்ன இருக்குது அர்த்தம்? 1. bங்கிறது இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட், அதாவது x க்கு முன்னால இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 8. cங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் -65. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப அதாவது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? the sum of the roots நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா. என்ன ஃபார்முலா போடுவோம்? மைனஸ் b பை a. இதுல பாருங்க bங்கிறது என்னது? 8. b யோட வேல்யூ என்னது? 8. அப்ப b இருக்க இடத்துல 8 போடுவோம். ஆனா என்ன 8? இதுல ஃபார்முலால மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 8 பை a யோட வேல்யூ என்ன? 1. இப்ப என்ன வரும்? மைனஸ் 8. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும்ல. ப்ராடக்ட் of the roots. Product of the roots கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? ஆல்பா இன்டு பீட்டா. இதுக்கு என்ன ஃபார்முலா? c by a. c க்கு என்ன வேல்யூ? -65. a யோட வேல்யூ என்ன? 1. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? -65. இப்ப ஆன்சர் என்ன எடுத்து எழுதுவீங்க? the sum of the root alpha plus beta equal to என்னது? -8. the product of the roots alpha into beta என்னது? -65. Thanks for watching students.